வணக்கம் நேயர்களே, புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்களும் நம்மோடு இணைகின்றனர். வணக்கம். முதல் செய்தியாக, நீட் தேர்வில் இருந்து விலக்கு கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். திரு குமரேசன், நீட் தேர்வு விவகாரம் கடந்த ஓராண்டாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் நீட் தேர்வு விவகாரத்தில் தங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சு வந்தாங்க. இப்போ நீட் தேர்வில் 85% உள் ஒதுக்கீடு கொடுத்து அதற்கு உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிச்சு இப்போ மேல்முறையீடு வரைக்கும் போயிருக்கு. ஆனாலும் தமிழகத்தில் ஏறக்குறைய அனைத்து எதிர்கட்சிகளும் பாரதிய ஜனதா தவிர்த்து எல்லா எதிர்கட்சிகளுமே நீட் தேர்வுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. இப்போ நீட் தேர்வில் இருந்து விலக்கு கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஆனால் வர 27ஆம் தேதி திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம், இடதுசாரி கட்சிகள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறீங்க. நீட் தேர்வு விவகாரம் ஒவ்வொரு தளங்களையும் தாண்டி இப்போ இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கை வரைக்கும் வந்துருச்சு. ஆனாலும் நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு போராட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க. அந்த அறிவிப்புக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த விவகாரங்களை எல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதல்ல கேள்வி. அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு ஏற்பாடு. எனவே ஒரு மத்திய அமைச்சர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம ரொம்ப இல்லை, நான் அந்த பொருளை சொல்லலை. தனிப்பட்ட அவர் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட இது அவரோட அரசின் நிலைப்பாடு தான். ஆனால் பிஜேபி அரசாங்கத்தோட நிலைப்பாடு இதுதான், அதுதான் அவர் சொல்கிறார். எனவே அவர் அரசுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து அரசு உடன்பாடுகிற விஷயத்தை மட்டும்தான் கட்சிகள் தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்வார்களா என்ன? அரசுக்கு உடன்பாடு இருக்கிறது. எதில்? நீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதில், நீட் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. அதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள், போராட்டங்களை நடத்துகிறார்கள். அதை விளக்கிக் கொள்கிற வரையிலே இந்த போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், இவங்க ரொம்ப எளிதாக சொல்கிறார்கள். எதிர்க்கட்சிகள்லாம் இதை அவருடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா இதை அரசியல் செய்கிறார்கள், தேர்தல் நோக்கத்திற்காக செய்கிறார்கள் என்று. ஒரு பக்கத்தில் பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டுக்கு தமிழகத்தில் ஆதரவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தமிழக மாணவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சிகள் தான் வேண்டும் என்று அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு ஏன் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தை பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டும்? மக்களிடம் ஆதரவு இருக்கிறது என்றால், மாணவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், நீங்கள் உங்கள் வேலையை அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சத்தமில்லாம் நீ என்ன வேணாலும் கற்று, நீ என்ன வேணாலும் போராட்டம் நடத்து, நாங்கள் செய்கிறத செய்வோம்னு சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான கருத்து வெளிப்பாடு என்பவை எதை காட்டுகின்றன என்றால், எதிர்க்கட்சிகள் நகர்த்துகின்ற இந்த அந்த இலக்கை நோக்கி, நீட் என்ற அந்த தாக்குதலுக்கு எதிரான இந்த போராட்ட வியூகம் இருக்கு பாருங்க, இதை கண்டு நிச்சயமாக மத்திய அரசுக்கு இது தமிழகத்தில் தனக்கு எதிரான, இன்னும் மத்திய அரசுக்கு எதிரான, மத்திய ஆளுங்கட்சிக்கு எதிரான உணர்வுகளை மேலும் மேலும் வளர்த்துவிடும் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருப்பதைத்தான் காட்டுகிறது. மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் நீட் தேர்வுக்கு ஆதரவு இருக்கு. எதிர்க்கட்சியுடைய போராட்டத்தை மக்கள் கண்டுகொள்ளவில்லை நீங்க சொல்லும் போது எதுக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு குரல் எழுதுன்னு கேட்கிறாரு. இதுல எதிர்ப்பு குரல் இல்லை, நீங்க என்ன வேணாலும் கத்து, நாங்க அதான் செய்வோம் அப்படின்னு குமரேசன் சொன்னாரு. ஆனா நீங்க எதை செஞ்சாலும் நாங்க எதிர்ப்போம், பிஜேபி எதை சொன்னாலும் அதுக்கு மாற்று குரல் தான் செய்வோம் அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் நடக்கும். அதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விஷயமே. அவங்க சொல்கிறத அவங்க சொல்லுவாங்க, நம்ம செய்கிறது செய்வோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீட்டை பொறுத்தவரையில் திமுக இந்த மனித சங்கிலியோ இல்லை உண்ணாவிரதமோ இதெல்லாம் செய்வதற்கு திமுகவிற்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் அவர்கள்தான் ஆட்சியில் இருந்தபோது, மத்தியில் காங்கிரசுடன் இருந்த பொழுது நீட்டு தேர்வை முதல்ல 2013 மேல நடத்தினதே அவங்க தான். மத்திய அமைச்சர்கள் ஒப்புதல், பில்லு பாஸ் பண்ணி மத்திய அமைச்சர்கள் ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு அந்த தேர்வையை நடத்தினாங்க. இதை திமுக மறுக்க முடியாது. ஒருவேளை நான் அன்று அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லவில்லை. நீட் எக்ஸாம் வந்தது சரிதான், அவர்கள் கொண்டு வந்து சரிதான். ஆனால் இன்றைக்கு அது தவறு என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் பகிரங்கமாக அன்று அவர்கள் செய்ததற்கு தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா வேண்டாமா, இதுதான் விஷயமே. இந்த மாதிரி சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, என்னெல்லாம் மாற்றங்கள் கேட்டார்களோ, மொழியில் எந்த தமிழ் மொழியில் வேணும்னு சொன்னாங்க, பல மொழிகளில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி நேரடியாக ஒரே ஒரு பாடத்திட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு திருத்தங்களை, மாற்றங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் நேரம் கேட்டார்கள். ஒரு சில மாநிலங்களுக்காக அவசர சட்டம் கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியும் உச்சநீதிமன்றத்திடம் மன்றாடி கேட்டு பல கூட்டுப்பட்டு அதில் ஒரு வருடங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்து
நீட்டை ஒரு வருடத்துக்கு தள்ளி வச்சோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த அரசு செய்தும் கூட தொடர்ந்து இதை அரசியலாக்குவது என்பது தவறான விஷயம். ஆனாலும் இன்னைக்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து அங்கங்கே போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டம் நடத்தவில்லை. மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று எதிர்க்கட்சியினர் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். இல்ல, சில நாட்களுக்கு முன்பு கூட தர்மபுரியில அமைச்சர்களை முற்றுகையிட்டு எங்களுடைய பிள்ளைகள் வந்து இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய மருத்துவ கனவு இந்த நீட் தேர்வால பறிபோயிருக்கு, அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து? இதுல ஒரு சில விஷயம் என்னன்னா, நாம ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இதை வந்து அந்த மக்களுக்கு மாநில அரசு புரிய வைத்திருக்க வேண்டும். இங்க பிரச்சனையே அதுதான். மாநில அரசு வந்து இந்த நீட்டு நாங்கள் விடமாட்டோம், ஒரு யதார்த்தமான சூழ்நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்துவிட்டது. நீட்டு கண்டிப்பாக தேவை என்கிற பொழுது மாநில அரசு அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அது இல்லாத பொழுது மக்களிடம் அதை எடுத்து சொல்லி புரிய செய்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இதுக்கு மேலே இதுக்கு நம்ம உண்மையிலே இது தொடர்ந்து அரசியலாக்கப்படுவது தவறு. யாருமே எதுக்குமே எதிர் கிடையாது. இன்னைக்கு பிராக்டிக்கல் என்னவோ அதை சொல்லியிருக்கு. நிதர்சனமான விஷயங்களை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மிகப்பெரிய கல்வி கொள்ளையானது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சரி, திரு குமரேசன், மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நீட் தேர்வு. அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் திரு நாராயணன் சொல்றாரு. இல்லை, உண்மைதான். இந்த நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் தான். இன்றைக்கு அரசு அலுவலகங்களில், மற்ற பொதுத்துறை நிறுவனங்களில், இன்னும் இப்படியான பொது வெளிகளில் கருத்த முகங்களை நான் இன்றைக்கு நிறைய பார்க்க முடிகிறது என்றால் அது கடந்த காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் பரிந்துரைத்த, பெரியார் அவர்கள் போராட்டத்தால் கிடைத்த, இடதுசாரிகளின் போராட்டத்தால் கிடைத்த, ஜனநாயக சக்திகளுடைய போராட்டத்தால் கிடைத்த சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு கொள்கையால் கிடைத்த வளர்ச்சி. அது அந்த மாற்றம். அந்த மாற்றத்தை கைவிடுவதற்கான பெரிய மாற்றம். சமூக நீதி ஏற்பாடு என்பதை ஒழித்து கட்டுகிற அந்த சமூக நீதி என்பதை நேரடியாக இவரால் சட்டமிட்டு தடுக்க முடியாது. இடஒதுக்கீடு என்பதை நேரடியாக இவரால் தடுக்க முடியாது. அப்படிலாம், ஏன்னா அதான் இவருடைய நோக்கம், அடிப்படையான நோக்கம் என்றாலும் கூட அதை சொல்லி இவர்களால் அரசியல் பிழைப்பு செய்ய முடியாது என்பதால் சுற்றி வளைத்து எப்படி பொதுத்துறை நிறுவனங்களை மூடுகிறார்களோ, அதன் மூலமாக இடஒதுக்கீடை அர்த்தமற்றதாக்குகிறார்களோ, அது போன்ற ஒரு ஏற்பாடு தான் இந்த நீட் என்பது. தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிற ஏற்பாடாக நான் பார்க்கல. இது பிரச்சனை அதுதான். மாநில அரசியல் கேட்ட சில விஷயங்களை சேர்த்து கொண்டோமா இல்லையா, என்னென்ன மொழிகள் கையாள, அதல்ல பிரச்சனை. இந்த நீட் என்கிற தேர்வே அடிப்படையில் மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது. இப்படி படிப்படியாக சொல்லிட்டு போகலாம். மாணவர்களை தேர்ந்தெடுக்கிற ஏற்பாடு அல்ல, தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிற ஏற்பாடு அல்ல, தகுதி உள்ளவர்களை வடிகட்டுகிற ஏற்பாடு. நான் ஒரு சின்ன ஒரு வாதம் இந்த நீட் தேர்வுக்கான தேவை எங்கிருந்து வருகிறதுன்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் இந்த நீட் தேர்வு அல்லாத முறையில் தேர்வு எழுதி மருத்துவனார்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ அடுத்து பொறியியலுக்கு வரப்போகிறாங்க, அடுத்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வர்றப்போ பார்ப்போம். இப்போ மருத்துவர் துறையை மட்டுமே எடுத்துக்குவோம். இந்த நீட் தேர்வு என்பது இல்லாமல் தமிழகத்தில் கடந்த காலத்தில் இருந்த நடைமுறையிலேயே தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று மருத்துவராக பணியாற்றுகிறவர்கள் ஏதாவது மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு ஏதாவது புகார் வந்திருக்கா? அறுவை சிகிச்சையை தவறாக செய்து விட்டார் என்று புகார் வந்திருக்கிறதா? அவர்களெல்லாம் எப்படி இவர்கள் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற தனியார் மருத்துவமனைகள் உட்பட அவர்களெல்லாம் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கார்கள் எப்படி? ஆக இப்ப நீட் தேர்வு அப்ப எங்க இருந்து வருகிறது? தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பதல்ல. நீங்க குறிப்பிடுறீங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழகம் கல்வித்தரத்துல ரொம்ப குறைஞ்சிருக்கு, கல்வித்தரம் சீரழிந்திருக்கிறது, அதற்கு காரணம் திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைக்கிறாரு. அதனால நீட் தேர்வுல இருந்து விலக்கு கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான குற்றச்சாட்டு, தமிழகம் கல்வித்துறையில கல்வி தரத்துல பின்தங்கி இருக்கிறதுனாலதான் நீட் தேர்வுல இருந்து விலக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்க வலுவா எழுப்புறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அதாவது ஒரு மாநிலத்தின் கல்வித்தரம் குறித்த விவாதம் தனியாக நடத்தலாம், உண்மைதான். என்ன இதில் நாம் கல்வி தரத்தில் இன்னும் போட்டி போட்டு முன்னால் நிற்பதற்கு நிறைய செய்ய வேண்டியிருக்குங்கிறதே நான் மறுக்கலை. அதற்கு நீங்கள் என்ன மாற்று ஏற்பாடு செய்தீர்கள்? ஒரே விதமான கல்வி, ஒரே விதமான கல்வினா ஒரே சப்ஜெக்ட் அர்த்தத்தில் சொல்லலை, ஒரே பாடத்திட்டம்ன்ற பொருளில் கூட நான் சொல்லலை. மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகிறது, வரலாறு மாறுபடுகிறது, பண்பாடு மாறுகிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த மாணவர்களை வளர்த்திருக்கிற கல்வி முறையை அனைவருக்கும் பொதுவான, அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வசதிகள். நான் ஒன்று சொல்கிறேன், திரும்ப நான் சொல்கிற கருத்து, இந்த நான் இப்போ சிபிஎஸ்சி சிஸ்டமா ஸ்டேட் போர்டு சிஸ்டமா அதுக்குள்ளெல்லாம் நான் வரலைங்க. ஒரு தேசம்
ஒரு அவல நிலையில் இருப்பது என்பதற்கு மிக சரியான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மாறுபட்ட கல்விதான் கிடைக்கும் என்பது. வசதி உள்ளவருக்கு ஒரு விதமான கல்வி கிடைக்கும், வசதி இல்லாதவருக்கு வேறு விதமான கல்விதான் கிடைக்கும் என்ற ஏற்பாட்டிலேயே ஒரு கொடுமை இல்லையா? அப்போ அதையெல்லாம் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்போ சீரான, அனைவருக்கும் ஏற்கத்தக்க, ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் ஒவ்வொருடைய மூளைக்குள்ளும் இருக்கக்கூடிய உண்மையான பல திறன்கள், தேர்ச்சி என்பது, கல்வி என்பது வெறுமன மருத்துவ படிப்புக்கு அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறது மட்டும்தான் தகுதியா? அவருடைய பன்முக திறன்கள் இருக்கிறது, அதெல்லாம் வளர்த்தெடுப்பதற்கு, அடையாளம் காண்பதற்கு என்ன செய்தீர்கள்? அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் திடீரென்று குறிப்பிட்ட ஒரு பாடமுறையில் படித்தவர்கள் மட்டும் வெற்றி பெற முடியும், மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் என்றால் அது நிச்சயமாக நான் சொன்னது போன்ற அந்த சமூக நீதி ஏற்பாட்டை ஒழித்து கட்டுகின்ற, மாநிலங்களை பின்னுக்கு தள்ளுகின்ற ஏற்பாடு தான். நீங்க இது கல்வித்துறையில முன்னெடுப்புன்னு சொன்னாலும் இது சமூக நீதிக்கு எதிரான செயல் தான் பொதுவா எல்லாராலும் பார்க்கப்படுது. தமிழகம் கல்வித்துறையில ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே மருத்துவ படிப்புகளுடைய இடங்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகமா இருக்கு. நம்ம வரி கட்டி நம்ம அதற்குண்டான இடங்களை இங்க பெறும்போது இந்த நீட் தேர்வு விவகாரத்துல தமிழகத்தின் சமூக நீதி, மாநில உரிமை பறிக்கப்படுதுங்கிறதா இங்க ஒரு முக்கிய விவாதம். இந்த எல்லாராலும் அப்படின்னு யார் சொல்றாங்க? அதுதான் பிரச்சனை. எல்லோராலும் பார்க்கப்படுகிறது, எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. எல்லோராலும் பிஜேபி தவிர்த்து இப்ப பிஜேபிக்குள்ளே இருவேறு கருத்துக்கள். அரசியல் கட்சிகளை விடுங்க. இல்ல, இந்த கேள்வியும் வாங்கிக்கங்க. திரு இல கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தமிழக அரசியல் கட்சிகளின் குரலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீட் தேர்வு விவகாரத்துல தமிழக அரசியலின் கருத்தை நான் மதிக்கிறேன், இந்த விவகாரத்துல மத்திய அரசு உரிய நடவடிக்கையை பரிசீலித்து எடுக்க வேண்டும் ஒரு குரல் சொல்றாரு. இப்ப உங்க கட்சியில இருவேறு குரல்கள் இந்த நீட் தேர்வு விவகாரத்துல இருக்கு. இல்ல, திரு இல கணேசன் சொல்லி இருக்கிறாரு, அது வெளியே வந்திருக்குது அந்த விஷயம். நான் சொல்றேன். முதல்ல இந்த கருத்த முகங்கள் என்று சொல்லி ஒரு நிறத்தை சமூக நீதியோடு ஒப்பிட்டு பார்ப்பது தவறு. அதுவே கருத்த நிறம் அல்ல நாராயண், நான் வெறும் நிறம் அர்த்தத்தில் சொல்லல. பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள் காலங்காலமாக கல்வி வாய்ப்புகளும் உயர் பதவி வாய்ப்புகளும் சமூக சமத்துவ வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டவர்கள் என்ற பொருள் தான். வெறும் நிறம் தான் உங்களுக்கு இடிக்கிறது என்றால் அதை நான் சொன்ன இந்த வார்த்தைகளை பூரா அந்த இடத்துல பொருத்திக் கொள்ளுங்கள். மண்டல் கமிஷன் மொரார்ஜி தேசாய் அவருடைய அமைச்சர்கள், வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்தபொழுது மண்டல் அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு சென்ற பொழுது எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடே வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிய கம்யூனிஸ்டுகள் இடஒதுக்கீடு குறித்து பேசுவதே தவறு என்று நான் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த சமூக நீதி குறித்து திடீரென்று கவலைப்படுகிற கம்யூனிஸ்டுகள் நீட்டு தேர்வு இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை இவர்களுடைய கேரள மாநிலத்தில் ஆட்சி புரிகின்ற கம்யூனிஸ்டுகள் செய்கிறார்களா? இரட்டை நிலைப்பாடு என்பது கம்யூனிஸ்டுகளுடைய சங்கிலி தொடராகத்தான் இருக்கிறதே தவிர இங்கே சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்று இவரே சொல்கிறார். சட்ட ரீதியாக ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இப்படி தான் செய்கிறாங்க. நம்முடைய நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அதனால் சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது ஒன்று, உங்களுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படி தான் தொடர்ந்து மக்களை குழப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நீட்டு தேர்வானது சமூக நீதி காக்கப்பட வேண்டும். மிக அதிக ஈவன் அந்த சமூக நீதியினால் பலன் பெற்றிருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஏற்கனவே நன்கு வந்தவர்கள் தொடர்ந்து இந்த சலுகைகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும். எப்படின்னா பணம் அதிகமாக கொடுத்து கேபிட்டேஷன் ஃபீ இதையெல்லாம் தடுக்க வேண்டும் தான் உச்சநீதிமன்றம் பல கேஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால ஒரு எளிமையான கேள்வி. ஒரு 1170 மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி நீட் தேர்வுல 100க்கும் குறைவான ஒரு மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து வரக்கூடிய ஒரு மருத்துவ கனவு அந்த இடத்துல இல்ல, அங்கதான் பிரச்சனை இருக்குதுங்க. நீங்க அங்கதான் ப்ராப்ளமே இருக்குது. இல்ல, நீங்க கல்வி கொள்ளைன்னு சொல்றீங்க. அப்ப நீட் பயிற்சி மையம் உருவாகும் போது அங்க ஒரு கல்வி கொள்ளை உருவாக வாய்ப்பு வரும். இந்த மாதிரி செஞ்சிருவோம். 1200 மார்க்குக்கு 1190 மார்க் வாங்கினுங்க எல்லாருக்கும் டாக்டரா படிக்கலாம், டாக்டரா தான் படிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்துருவோமா? சரி, இது இல்லை விஷயம். ஒரு மாணவிக்கு இந்த விவகாரத்தில் அந்த குறிப்பிட்ட துறையில் அவர்களுக்கு தேர்ச்சி இருக்கிறதா, தகுதி இருக்கிறதான்னு பார்க்கக்கூடிய ஒரு தேர்வு எழுதுறதுல என்ன பிரச்சனை? அதில் அவங்க ஃபெயில். இப்போ IAS எக்ஸாம் இருக்குது, கிட்டத்தட்ட 10 வருஷம் படிக்கிறாங்க.
எத்தனையோ பசங்க டெல்லியில் உட்காந்து படிக்கிறாங்க, தமிழ்நாட்டு பசங்க. அவங்க பாஸ் பண்றது இல்லை. அதனால அவங்க சொல்ல முடியுமா? அவங்க 1200 மார்க்கு 1999 மார்க் கூட வாங்குவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் தேர்வு என்னால பாஸ் பண்ண முடியலன்னு சொல்ல முடியுமா? ஐஏஎஸும் படிச்சிருக்காங்க, சோசியல் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் படிக்கிறாங்க. அப்படி இல்ல விஷயம். நான் கேட்பது, நமக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய, வசதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு பேசுவது தவறு. இந்தியா என்கின்ற ஒரு நாட்டில் நாம இந்த நாடு முழுவதும் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்று கேட்டால், இது குறித்தும் இந்த நீட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அலசி ஆராய்ந்து இதுல கண்டிப்பாக மாநில உரிமைகள் பறிக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறது. குறிப்பா தமிழகத்தில் திமுகவும் காங்கிரஸும் இதுக்காக பேசக்கூடாது. ஏன்னா அவங்களே இது விஷயமாக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அரசு செஞ்சிருக்குது. ஆனா இப்போ வந்துட்டு தொடர்ந்து இது போல நெடுவாசல் ஆகட்டும், இந்தி திணிப்பு எல்லாம் நம்ம பாரதிய ஜனதா மேலேயும் அந்த இரட்டை நிலைப்பாடு ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு ஆதரவு நான் சொல்றேன். அது எல்லா கட்டங்களையும் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வெளியே போடக்கூடாது. இல்ல வெளியே போடாதீங்க. இல்ல தவறு. சரி, ஜிஎஸ்டி ஆகட்டும், ஆதார் அட்டை ஆகட்டும், அடுத்ததான் சொல்லுவீங்க, ஆதார் அட்டை ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையில தெளிவா சொல்லுது, சேருக்கும் நாய்க்கும் பூனை கொடுக்குறான்னு. ஜிஎஸ்டி அதிமுக இங்க என்ன சொல்லிச்சோ அதை நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல முதலமைச்சராக இருந்தபோது சொன்னாரு. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லன்னு மறுக்க முடியாது. சரி, திரு குமரேசன், உங்க மேலதான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க. கேரளத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு, தமிழகத்துக்கு ஒரு மாதிரியான நிலைப்பாடு மண்டல் கமிஷன் முதற்கொண்டு சொல்றாரு. அதுவும் இல்லாம இது மாநில உரிமைகளை பறிக்காத வண்ணம் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். அதாவது இந்த தமிழக அரசு இந்த தமிழகத்துடைய மாணவர்களுடைய நிலை, இங்கு உள்ள கல்வி முறை, பாடத்திட்டங்கள் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரதிநிதியை கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. ஒரு சட்ட முன்வடிவாகவே கொண்டு வருகிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பவில்லை. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கும்? நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் தானாக கையெழுத்து போட முடியாது என்பதும் மத்திய அமைச்சரவை தான் பரிந்துரைக்க வேண்டும் என்பது. ஏன் பிரதமர் அலுவலகத்தை முடங்கி போச்சு? அப்ப இவர் இதுல அப்பட்டமா தெரியலையா ஒரு மாநிலத்தின் உரிமை எந்த அளவுக்கு அவருக்கு ஏதாவது பதில் சொல்லப்பட்டதா? இன்ன காரணத்தால் இந்த மசோதாவை நாங்கள் குடியரசு அனுப்ப முடியாது என்று ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? இங்க தமிழக அரசு கூட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் சொல்றாங்களே. அப்படி அழுத்தம் கொடுக்க போன போது அந்த முதலமைச்சரிடமாவது பிரதமர் விளக்கம் சொல்லியிருக்கிறாரா? இதெல்லாம் அப்பட்டமா தெரிகிற விஷயங்கள். மாநிலங்களோடு இது ஏதாவது கலந்தாய்வு நடத்தப்பட்டதா? மாநில அரசு மட்டும் இல்ல, மாநில பிரதிநிதிகள், இங்க இருக்கிற மக்கள் இயக்கங்கள், கல்வி சார்ந்த இயக்கங்கள் கூட கருத்து நடத்த. நான் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் கேட்கல, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். இந்த நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு என்பது அகில இந்திய குரலாக வந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சொந்த கருத்து. அதில் எனக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அப்படி வரலைங்கிறதுக்காக ஏன் தமிழ்நாட்டில் நீ மட்டும் கத்துறன்னு கேட்கறதுல என்ன பொருள் இருக்கிறதுன்னு தெரியல. கேரளத்தில் நிலைமையே வேற. அங்க இருக்கிற கல்வி முறை எப்படி, கல்வியில காலங்காலமாக கேரளம் எப்படி சாதித்து வந்திருக்கிறதுலாம் பார்க்கிறோம். எனவே அவர்களுக்கு அங்கே அது துணிச்சலாக எதிர்கொள்வதற்கும் அங்கே பல்வேறு முறைகள் இரண்டும் கலந்து விட்டுவதாக இருப்பதும் அந்த கல்வி முறையோடு சேர்ந்த வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் அதையெல்லாம் செய்யாமல் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. என்ன பேச வேண்டியிருக்கிறது என்றால், அந்த மாநிலத்தின் பண்பாடு வரலாறு ஏற்கனவே சொன்னேன், அது சார்ந்து கொண்டு வரப்பட்ட கல்வி முறையை மேலும் மேலும் வளர்த்தெடுக்காமல் அதில் வரக்கூடியவர்கள் எந்த போட்டியும் எதிர்கொள்ள முடியும் என்ற அந்த நிலைமையை ஏற்படுத்தாமல் திடீரென்று இப்படி ஒன்று புகுத்தி அதன் மூலமாக வடிகட்ட முயல்வது என்பது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இப்போ இந்த திடீரென்று தவறு. தப்பா நினைச்ச கூடாது. விவகாரத்தை குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறத வேணா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு தனித்தனியா ஒரு மாநிலத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு விஷயத்தை இது அகில இந்திய பிரச்சனை என்பதாக பார்க்காமல் மாநிலத்துக்கு மாநிலம் சில விஷயங்களை பிரிக்க கூடாது. நான் முடிக்கிறேன். நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு நீதிமன்றங்கள் தான். அதுல கம்யூனிஸ்டுக்கு இந்த நாட்டில் நாம் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பது மாற்று கருத்து இருக்கிறதா? உச்சநீதிமன்றத்தில் இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ண சொல்லி அதை செஞ்சு அதன் பிறகு இந்த பாஜக அரசு
சில 2-3 மாநிலங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 1 வருஷம் நேரம் கொடுத்துச்சு. இவ்வளோ அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ, இது எங்களுக்கு தமிழில் இல்லை, சரி தமிழில் கொடுங்க, எங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் சரி இந்த பாடத்திட்டத்தில் கொடுக்குறோம், இப்படி என்னவெல்லாம் கேட்டார்களோ அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறது. அப்போ மாநில அரசு இதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனை யாரிடம் இருக்கிறது? குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு உள்துறை அமைச்சகத்தில் நான் அதை சொல்றேன். 2011 இந்த நீட்டு தேர்வான விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 1 வருடம் எனக்கு நேரம் கொடுங்கள், நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். குஜராத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, இது அரசு முழு மனதாக நீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியா முழுவதும் நீட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு தமிழகத்திலிருந்து மட்டும் ஒரு தீர்மானம் போட்டு நாங்கள் இதை அனுப்புகிறோம்னு சொன்னால் உறுதியாக இந்த அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னைக்கு தமிழகம் சொன்னால் நாளைக்கு இன்னொரு மாநிலமும் சொல்லும். அதனால் கண்டிப்பாக அரசனுடைய கொள்கை என்னவென்றால் உச்சநீதிமன்றம் சொன்னது சரி என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்க இதுல கட்சின்னு கொண்டு வராதீங்க. அப்ப இனிமேல் அனுப்புவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இதுல சும்மா போய் நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சட்டத்தையுமே எல்லா மாநிலமும் வேணாம்னு சொல்லி நாங்க புதுசா தீர்மானம் போடுறோம். ஆனா ஒரு சாலிடா அந்த ஆன்சர் உங்ககிட்ட இருந்து வரலையே. பிரதமர் மோடியை சந்திக்கும் போதும் உரிய பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அவர் உறுதிமொழி கொடுக்கிறாரு. அந்த உறுதிமொழியை நம்பி தமிழக மாணவர்களும் இதுதான் பிரச்சனை. நீங்கள் கேள்வி கேட்பதனால் மட்டுமே நீங்க கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லிதான் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவசர சட்டம் எதற்காக போட்டாங்க? உடனடியா அவசரமா இது எங்களுக்கு வேணும்னு சொன்ன போது அதற்கான பதிலாகத்தான் அவசர சட்டம் போட்டு 1 வருடம் வைத்தார்கள். அந்த 1 வருஷம் பண்ணும் பொழுது அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தெளிவாக மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. அது ஒரு பக்கம் நான் கேட்டேங்க, நீங்க சொல்லல மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்த விஷயம் இல்ல. பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாருமே நீங்க டைரக்டாவே சொல்லிருக்கலாம். கேளுங்க தம்பி, இந்த மாணவர்கள் எதிர்காலம் குறித்து மத்திய அரசோ அல்லது உச்ச நீதிமன்றமோ கவலைப்படவில்லை. தமிழக மாணவர்களை தூக்கி எறிந்து விட்டது உச்ச நீதிமன்றம்னு சொல்றீங்களா? நான் உங்களை சொல்ல, யார் கேட்கிறாங்களோ அவங்கள சொல்றேன், சொல்றீங்களா அப்படின்றத கேள்வி. ஏன்னா பல்வேறு வழக்கு எல்லாமே சட்டத்தில் நடக்கிறது. பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம், உறுதிமொழி கொடுக்கிறாங்க. நேரடியா சொல்லலாமே சார். அவசர சட்டத்துல தெளிவா இருக்குது சார். எஸ்கேபிசமே வேணாம், உச்சநீதிமன்றத்தை விட்டுருங்க எப்படி சொல்றீங்க? கேட்கல திரு நாராயணன். 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கேட்க வேண்டும். நேரடியா நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. சட்டசபையில தீர்மானம் என்பது உரிய என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அந்தந்த துறைகளுக்கு சென்று அதன் பிறகுதான் கொடுக்க முடியும். நீங்கள் காலவரையறை நிர்ணயிப்பதற்கு யாரும் அதற்கு இது கிடையாது. இதே ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு நடந்த ஒரு சூழல் இருந்துச்சு. நான் மறுபடியும் நீட் தேர்வுக்கு மட்டும் ஏன் பாகுபாடு? இல்ல, அதுதான் இதெல்லாம் லிங்க். அதாவது அரசினுடைய கொள்கை என்று ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு மாநில அரசால அது முடியும். ஏன்னா மாநில அரசுல அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குது, அதனால செய்ய முடிஞ்சது. இப்ப அது கிடையாது, இங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. புரிஞ்சுக்கங்க, இதுதான் பிரச்சனையே. இது புரியாத வேண்டுமென்று அரசியல் செய்வதைத்தான் கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் காங்கிரஸ் செய்யுது. ஆம், வேண்டுமென்றேதான். அதாவது இதெல்லாம் மாற வேண்டும் என்றுதான் நிச்சயமாக. அது அரசியல் செய்யாமல் எதுவும் இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் அரசியல், இவர்களை திணிப்பதிலும் அரசியல் இருக்கிறது, அதை எதிர்ப்பதிலும் அரசியல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் 3 கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விஷயத்தில். ஒன்று, உச்சநீதிமன்றம் இதுதான் இறுதி தீர்ப்பு என்று சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அதில் நம்ம யாரும் மரண்படலை. உச்சநீதிமன்றம் கட்டுப்பட்டு நடக்கணும். ஆனால் அது விமர்சிக்க கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. உச்சநீதிமன்றமே சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப ஒருவேளை உச்சநீதிமன்றத்தால் மாற்றி சொல்ல முடியாத அளவுக்கு சட்டம் இருக்குது என்றால் அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடக்கும், சட்டமன்றங்களில் போராட்டம் நடக்கும், வீதிகளில் போராட்டம் நடக்கும். ஒன்று. இரண்டாவது, என்ன லாஜிக்னு புரியல. ஒரு 12 வருடமாக நம்ம அந்த மழலையர் பள்ளியெல்லாம் விட்டுருவோம். 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் பாடம் கற்பித்த பிறகு ஒரே வருஷத்தில் நான் திருத்திட்டேன், எல்லாம் மாற்றம் பண்ணிட்டேன், ஒரு வருஷம் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தேன்னு சொல்றல என்ன லாஜிக் இருக்குன்னே புரியல.
அப்ப 12 ஆண்டுகளாக குறிப்பிட்ட பாடமுறைகளை கொண்டு வந்து வளர்த்து அவர்களை அந்த வகையில் சிந்திப்பதற்கான தயார் நிலையில வைத்து விட்டு திடுதிப்புன்று ஒரே ஆண்டுல நாங்க வந்து சில விதிகளை மாத்திட்டோம், ஆனால் நீங்க நீட்டுக்கு தயாராக சொல்வதில் ஒரு வன்மம் இல்லையா? அந்த 12 ஆண்டு 6 வருட கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்க இவர் தயாரா சொன்னாரு, ஒரு ஆண்டு அவகாசம் மோடி தான் கேட்டார். அவர் போன ஆண்டு மட்டும் தான் விலக்கு இருக்கு. ஒரு ஆண்டு அவகாசம் சரி அவர் சொல்ற சமீப உதாரணம் எடுத்தாலும் ஒரு ஆண்டு கால அவகாசம் இருக்குன்னு அவர் சட்ட தரப்புல நுணுக்க சொல்லப்படுது. சொற்களை மட்டும் வைத்துக்கொண்டு இது வந்து இப்படிலாம் இருக்கிறனால இது வந்து தவிர்க்க முடியாது, இது நல்லது, திணிப்பல்லன்னு சொல்லி தப்பிச்சுட்டு போயிடலாம். எஸ்கேபிசம்ங்கிறது அதில் தான் இருக்கு. ஆனால் உண்மை என்னவென்றால் அரசினுடைய கொள்கை என்பதே அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னேன், அரசினுடைய கொள்கை என்று கூட பார்க்கல, ஆளும் கட்சியினுடைய கொள்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் தான் சொல்றேன், இது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வறிய நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் கல்வித்தரத்தில் மேலும் மேலும் வருவதற்கு வாய்ப்புகளுக்கு வருவதற்கான வாசலை அடைக்கின்ற ஏற்பாடு தான் இது என்பதுதான் என்னுடைய கருத்து. கல்வித்தரத்தை முன்னேற்றட்டும், அதுல நமக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அதற்கு நடத்துங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அது எதுவுமே செய்யாமல் திடுதிப்பென்று இப்படி கொண்டு திணிப்பது என்பது என்ன, மாணவருடைய அச்சங்கள் எல்லாம் மாநில அரசு தான் விளக்கங்கள் கொடுத்துருன்னு சொன்னார். ஒரு மத்திய அரசு கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து புகுத்துமா? அதற்கு வந்து எந்த விளக்கமும் தரப்படாதான். போன ஆண்டு மட்டும்தான் விலக்கு கொடுத்தோம், மாநில அரசு தான் வந்து நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்போம் உறுதிமொழி கொடுத்து மாணவர்கள் மத்தியில ஒரு வேறு விதமான எண்ணத்தை வளர்த்திருக்கிறாங்க. தமிழக அரசு எங்களை குறை சொல்லி என்ன இருக்குன்னு அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுல வந்து தமிழக அரசு இதை சரியாக கையாளவில்லை. தமிழக மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தி எங்களையே குற்றம் சாட்டுறீங்க. அவங்களையும் குற்றம் சாட்டுகிறோம், இவர்களையும் குற்றம் சாட்டுகிறோம். இதுல வந்து இந்த போராட்டம் என்பது மத்திய அரசுக்கு எதிராக மட்டுமல்ல, மாநில அரசு இதை தவறாக கையாண்டதை எதிர்த்தும் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில சமூக நீதிக்கு எந்த பங்கமும் வராது என்று மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழக அரசும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்பவர்கள் இதனால் பிரச்சனை வரும் என்று ஸ்பெசிபிக்கா எதையும் சொல்றது இல்லை. சும்மா 19 போகிற போகல இதை வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டும் விதமாக, உணர்வுகளை தூண்டும் விதமாக இதுலயும் மொழி, இன, ஜாதி அரசியல் செய்வது நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் நல்லதல்ல என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்ப்பதற்கு மொழி, ஜாதி என்று பெயர் சூட்டுகிறார்கள். முக்கியமான விஷயத்தை கூட நீங்க சொல்லியிருக்கீங்க, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பாரதிய ஜனதா இந்த மசோதாவை அனுப்பாதுன்னு. அது எப்படி உச்சநீதிமன்றம் சொன்னதை கொள்கையாக வைத்திருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிந்தவர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லதான். சரி, எந்த விவகாரமா இருந்தாலும் தமிழக உரிமை காக்கப்படும். நம்பலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். திரு நாராயணன், அரசியலுக்கு வருவதற்கு முன் நடிகர்கள் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன தெளிவான முடிவு? அது மட்டும் இல்லாம சுற்றி சுற்றி இந்த விவகாரம் வந்துகிட்டே இருக்கு. எல்லா விவகாரங்களுக்கும் தமிழக அரசியல் தலைவர்கள் எதிர்வினை ஆற்றுவது போல இந்த கமல் விவகாரத்திலையும் தினமும் ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில திருமதி தமிழிசை அரசியலுக்கு வருவதற்கு முன் தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். அந்த 2 வரி வச்சுக்கிட்டு நம்ம அவங்களை முழு பேட்டி நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பக்கம் அறிக்கையில் வந்து ஒரு வரி எடுத்துக்கிட்டு பேசுறதே நமக்கு ஒரு பழக்கமாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல கடந்த ஒரு 15 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விஷயங்களுடைய ஒரு பகுதி தான் இது என்கின்ற வகையில் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வருவதனால் தாராளமாக வரட்டும் அப்படின்னு தான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புதிய தலைமுறையிலே அதை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம். கமலஹாசன் வருவதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறேன்னு சொன்னாலும் எதிர்ப்பு குரல் அதிகமா வருது. ரஜினிக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பு கமலுக்கு அதிகம். அது காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, திரு கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றாரு. அதுல குறிப்பா இந்த அதிமுக அரசனுடைய ஊழல்கள் பத்தி பேசுறாரு. அதிமுக அரசு ஊழல்களை வந்து தமிழ்நாட்டில் பேசாத ஆளே கிடையாது, எல்லா கட்சியே கிடையாது, எல்லாரும் அதான் பேசுறாங்க. இப்போ நம்ம தொலைக்காட்சியிலே நாமளே நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இப்படி தான் இருக்குது. இந்த நாட்டிலேயே ஊழலுக்காக முதலமைச்சராக இருக்கும் போதே சிறை சென்றவர் ஜெயலலிதா. இதை விட ஸ்ட்ராங்காக எப்படி பேச முடியும்? தவறு தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏதோ கமலஹாசன் மட்டும் தான் பேசுகிறார் அர்த்தம் இல்லை. ஆனால் விஷயம் என்னன்னா, அவர் எந்த நேரத்தில் பேசுகிறாருங்கிறது தான் விஷயமே. எந்த நேரத்தில் பேசுகிறாருன்னா, பிக் பாஸ் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது.
அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவர் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது, பல்வேறு சர்ச்சைகள் உருவாகிறது. அந்த நேரத்தில் அரசியலை இதற்காக அவர் உபயோகித்துக் கொள்வது சரியல்ல என்பது நம்முடைய கருத்து. இது குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம். இதுல விஷயம் என்னன்னா, இந்த ஊழல் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி பத்தி இந்த இடைப்பட்ட காலத்துல தான் பேசுறாரு. இல்ல, பிக் பாஸுக்கு முன்னாடியே அவர் தமிழக அரசு ஊழல் பத்தி பேசியிருக்கிறாரு, ஜல்லிக்கட்டு, ஜிஎஸ்டி எல்லா விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு பத்திரிகையாளருடைய ஒரு கேள்விக்கு இந்த பதிலை அவர் கொடுக்கிறாரு. அதை நம்ம இதை எப்படி பொருத்தி பாக்குறதுன்னு என்ன பிரச்சனை, அதுதான் சொல்றேன். நான் ஒன்று நினைத்து கொண்டு பேசுவேன், ஆனால் நீங்கள் ஒன்று நினைத்து கொண்டு கேள்வி கேட்பீர்கள், அதற்கான பதில் வரவே வராது. புதிய தலைமுறை அக்னி பரிசை நிகழ்ச்சியிலுமே அவர் சொல்லி இருக்கிறாரு, தமிழகத்துல அரசியல் மாற்றம் வரணும், இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு குரலையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். எங்க ஐடியாலஜில கமல் ஃபிட் ஆக மாட்டார். ஏனென்று சொன்னால் கமல் ஹாசன் அவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசி வருகிறார் என்பது கண்கூடு. நான் திராவிடர் கழகத்தை சார்ந்தவன், கருப்பு சட்டை போட்டவன் அப்படின்னு அவர் சொல்றார். அவரை பொறுத்த வரைக்கும் கருப்பு சட்டை போட்டா தீக்கா, எங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு சட்டை போட்டா சாமி சரணமையப்பா, இவ்வளவுதான் விஷயம். அதனால இல்ல, பிக் பாஸ் என்கிற நிகழ்ச்சி இதுதான் மக்கள் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த திரை அரங்குகள் குறித்து அவர் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த திரை அரங்குகள் குறித்து பேசின விஷயத்துல நான் மட்டும்தான் குரல் கொடுக்கிறேன், மற்ற எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கின்றன சொன்னது தவறு. 11 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் தமிழகத்தில் டிக்கெட், சினிமா டிக்கெட் மக்களிடம் வசூல் செய்த சினிமா வரி வாங்கியதுல பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், கமலஹாசன் தைரியமாக இந்த மாதிரி நடந்திருக்குது, 100 ரூபாய் டிக்கெட்டு 30 ரூபாய் தான் சேல் டாக்ஸ்ல கணக்கு அமைச்சிருக்கிறோம், 70 ரூபாய் பிளாக்கு சொல்லுங்க, கோடி ரூபாய் ஊழலை கமலஹாசனை வெளியே கொண்டு வரட்டும், நாங்க அவருக்கு துணை நிக்கிறோம். நான் திரு குமரேசன், இந்த திருமதி தமிழிசையினுடைய இந்த கூற்றை எப்படி பார்க்கலாம்? அதாவது அந்த பத்திரிகையில் அதைத்தான் தலைப்பாகவே போட்டிருக்கிறார்கள். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் யோசித்து விட்டு வர வேண்டும் என்று. இது நடிகர்களுக்கு மட்டுமல்ல, எந்த துறையை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் நன்றாக சிந்தித்து விட்டு வர வேண்டும். ஏன் இன்னும் சொல்ல போனால், வாக்கு போடுகிறோமே, தேர்தல் வாக்குச்சாவடியில் போய் வாக்களிக்க போறோமே, அதுவே நம்முடைய அரசியல் செயல்பாடு தானே. அப்போது அந்த வாக்குச்சாவடிக்கு நுழைவதற்கு முன்னால் சிந்தித்து விட்டு செல்ல வேண்டும். அப்படி சிந்திக்க தவறுகள் தானே தவறானவர்கள் தான் மத்திய ஆட்சியில் உட்கார முடிகிறது. தமிழ்நாட்டிலையும் அது நடைபெறுகிறதா பார்க்கிறோம். எனவே அது வேறு, அந்த விஷயம் வேறு, அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் என்னை நண்பர் சொல்றதை நான் எங்க எனக்கு வேடிக்கையாக பார்க்கிறேன் என்றால், தமிழிசை அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் கேட்கிற போது ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக் கொண்டு பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் கமலஹாசன் அவர்கள் தன்னிடம் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிற போது, அவர் வேறொரு விஷயத்துக்காக செய்தியாளர் சந்திக்கிறார். அதையெல்லாம் வருகிற போது செய்தியாளர் தங்களுக்கே உரிய வழக்கப்படி பல தரங்கள் பல்வேறு கோணங்களில் கேள்வி கேட்பார் என்பதால் இப்படி ஒரு கேள்வி சுட சுட இருக்கின்ற ஒரு கேள்வி இது. எனவே அரசியல் சம்பந்தமான கேள்வியை வெளியிடுகிற போது அவர் அதுக்கு பதில் சொல்கிறார். உடனே அதை பிக் பாஸோட அவர் இணைக்கிறார் பாருங்க. அப்ப இதற்கெல்லாம் உள்நோக்கத்தை இவர் கற்பிப்பார் என்றால், இவர் இந்த அம்மையார் இந்த மாதிரி நடிகர்களை குறைவித்து இப்படி சொன்னதை நாம் எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? எனவே இதெல்லா துறைக்கும் பொருந்துங்கிறது ஒன்று. அடுத்து வர்ற தகவல் வச்சுதான் நம்ம திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன விஷயம் என்றால், இப்போ அவர் வெளிப்படையாக ஒத்துக்கிட்ட அந்த நேர்மையை நான் பாராட்டு ஒரு வகையில். என்னன்னா, இவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை பற்றி பேசுகிறார்கள். மறைமுகமாக நேரடியாகவோ அவர் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வாங்க, எங்க கூட வாங்கன்றாங்களோ, அவர் முதுகில் சவாரி செய்ய முடியுமான்னு கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கலாம் நிறைய வந்துடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கமலஹாசன் பேசுகிற போது மட்டும் ஏன் இவர்களுக்கு காட்டமாகிறது என்றால், அவரே ஒப்புக்கொண்டார். அவர் மதவெறிக்கு எதிராக இவர் அது இந்துன்னு வார்த்தையை போட்டு அது எவ்வளவு தெளிவாக இந்து மக்களை ஒரு மாற்று மதவெறின்னு சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன். மகாபாரதத்தை கண்டிக்கிறத நான் தவறுன்னு சொன்னேன். மகாபாரத மகாவெறியா? மகாபாரதம் மதவெறியா? ஏன் நீங்க குர்ஆனை பத்தி பேச முடியுமா? மகாபாரதத்தையும் இந்த கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லலாம். இப்படி வச்சுக்கோங்க, அவர் பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு.
எனவேதான் இவர்களுக்கு இடிக்கிறது. இவருடைய அரசியல் இந்து மதத்தை எதிர்த்தா அதுக்கு பெயர் பகுத்தறிவா? அதுல நீங்க உங்கள்ட்ட பகுத்தறிவான சர்டிபிகேட் வாங்கிட்டு வேறு எதாக இருந்தாலும் சரி, அதுல பகுத்தறிவுக்கு ஒவ்வாதாக இருக்கிறது என்றால் அது விமர்சிப்பதற்கும் சுட்டிக்காட்டுவதற்கான தகுதி, இந்த உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, கமலஹாசனுக்கும் இருக்கிறது. மகாபாரதத்தை விமர்சிக்கிறார் என்றால் அது விமர்சிப்பது தவறு என்று நீங்கள் நிறைய பக்கங்கள் பேசலாம், நிறைய எடுத்து சொல்லலாம், அது வேற. ஆனா வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார். அவர் ஏதோ ஒரு வகையில இவர்களுடைய கோட்பாடுகளை இவர்கள் மக்கள் மீது எதையெல்லாம் நியாயப்படுத்தி அதெல்லாம் இப்ப நான் சொன்னேன், இப்ப சமூக நீதிக்கு எதிரானது என்பதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது. எனவேதான் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இப்ப நானும் இப்ப கமலஹாசன் மேல விமர்சனம் இல்லாமலாம் இல்ல, அவருடைய திரைப்படங்களை வரவேற்றும் எழுதியிருக்கிறேன். சில குறிப்பிட்ட திரைப்படங்களை கடுமையாக சாடி இருக்கிறேன். அவருடைய விஸ்வரூபம் திரைப்படம், அவருடைய உன்னை போல் ஒருவன் என்ற திரைப்படம், ஏன் ஹேராம் என்ற படத்தில் கூட எந்த அளவிற்கு அவர் சொல்கிறாரு, அவர் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லைங்கனால சொல்லி அதுல கடுமையாக ஒரு, அதாவது சிறுபான்மை மக்கள் மீது பெரும்பான்மை மக்கள் பார்க்கிற பார்வையாளர்களுக்கு ஒரு ஆத்திரம் வரக்கூடிய வகையில ஒரு காட்சி அமைத்திருப்பார். அதெல்லாம் நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் மகாநதி போன்ற படங்கள்ல, மகளிர் மட்டம் போன்ற படங்கள்ல அற்புதமான முற்போக்கான கருத்துக்கள் அது வேற. ஆனா இப்பவும் சொல்கிறேன், அவருக்கு அரசியல் அவரே ஒத்துக்கிட்டார், வருவதற்கான தகுதியும் உரிமையும் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அப்படி வருகிற போது, அரசியலுக்கு வருகிற போது அவர் என்ன சொல்கிறார் என்பதை வைத்து சரியான சொன்னார் வரவேற்போம், விமர்சிப்போம். இல்ல தம்பி, இதுல சினிமா விமர்சனம் நான் செய்ய விரும்பல. என்னை பொறுத்தவரையில கமலஹாசன் அவர்கள் ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது, சர்ச்சையில் இருக்கும் பொழுது, வேண்டுமென்றே அதிலிருந்து விடுபடுவதற்காக, தன்னை பெரிதுபடுத்திக் கொள்வதற்காக, விஷயத்தை டீவியேட் பண்ணுவதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடும் எதிர்ப்பு தான் வந்து இங்க நான் என்ன கேட்கிறேன், அவர் ஒரு தவறான கருத்தை சொல்கிறார். நீங்க இதை ஒரு லிங்கா தான் பார்க்கணும். ஜிஎஸ்டி இல்லைன்னா நான் இந்த சினிமா துறையை விட்டு போய்விடுவேன் என்று சொன்னவர், தமிழக அரசு கேளிக்கை வரி எடுக்கவில்லை என்றால் நான் அதுவரையிலும் சினிமாவில் நடிக்க மாட்டேன், சினிமா குறித்து பேச மாட்டேன் ஏன் சொல்ல? அப்படின்னா அந்த கேளிக்கை வரி சினிமாவுடைய அவர் உட்பட மற்றவர்கள் அனைவருக்கும் நான் கேட்கிறது, 11 வருஷமா மக்கள் வந்து வசூல் செய்யப்பட்ட வரி சினிமா துறைக்கு, அவர் சார்ந்த துறைக்கு சென்று கொண்டிருந்ததா இல்லையா? 2015 நீதிமன்றம் இது தவறு என்று சொல்லி மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதா இல்லையா? சரி, இவ்வளவுதான் விஷயம். நியாயமா? ஒரு நிமிஷம், இதே கேள்வியை திரு ரஜினிகாந்தும் கேட்கல, அவரை நோக்கி நீங்க ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணலையே. நான் சொல்வது வேறு. கமலஹாசனுடைய ரஜினிகாந்த் அவர்கள் அது குறித்து பேசட்டும், உறுதியாக பேசுவோம். கமலஹாசன் ஒரு வாதம் வைக்கும் பொழுது ஜிஎஸ்டியை தவறுனா எனக்கு 99 ரூபாய்க்கு விற்கணும், ஜிஎஸ்டினால சினிமா டிக்கெட் விலை குறைஞ்சு போச்சு, 84 ரூபாய் தான் பேசிக் ஃபேர். பேசிக் ஃபேர் வந்து 15 ரூபாய், 99 ரூபாய் தான். ஏன் 153 ரூபாய் விற்குது? கமலஹாசன் சொல்ல வேண்டியதுதானே இன்னைக்கு, உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதானே இன்னைக்கு, ஏன் இருக்க மாட்டேங்கிறாரு? இருக்க சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு, நம்ம அடுத்த செய்தியை பேச வேண்டியிருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள். பிரதமர் மோடி, RSS மீது காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திரு குமரேசன், தொடர்ச்சியா திரு ராகுல் காந்தி மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகள், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எல்லா மிக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல வலுவா வைக்கிறீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பிரதமர் மோடியும் RSSம் செயல்படுகிறார்கள். சூழலே அப்படிதான் இருக்கா, இல்ல இந்த கருத்தை வந்து நம்ம ஒரு அரசியலுக்கான ஒரு கருத்தை பார்க்கிறோம்? இல்ல, பிஜேபி அரசு பற்றிய இந்த விமர்சனத்தை நீங்கள் சொன்னது போல ராகுல் காந்தி இன்றைக்கு இந்த சொற்களால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்கின்ற கருத்தாக அவர் வைக்கிறார். ஆனால் இதே கருத்தை நீங்கள் சொன்னது போல இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் முன்வைத்திருக்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் முன்வைத்திருக்கின்றன, மனித உரிமைகளுக்காக போராடுகிறவர்கள் அவர்கள்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு குறிப்பிட்ட களத்தில் பேசுகிற போது அவரும் இதே சொற்களால் விமர்சித்திருக்கார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இது என்னன்னா, இதில் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். அவர் அம்பேத்கர் என்று அந்த களத்துக்கு பொருத்தமாக பயன்படுத்திக்கிறார். ஆனால் பொதுவாக அரசமைப்பு சாசனத்துடைய உள்ளார்ந்த கூறுகள் இருக்கு பாருங்க, இந்த ஜனநாயகம், மதச்சார்பின்மை,
ஒரு சமத்துவத்தை நோக்கி நகர்வது என்கின்ற அந்த நோக்கங்கள் அதில் இப்போ இந்த நீட்டு உட்பட அதை அப்படி தான் நான் விமர்சிக்கிறேன். இன்னும் அவர்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தாக்குதல் தோர்த்து கொண்டிருக்கிறார். விவசாயிகளுக்கான உரிமைகள் மறுப்பில் இருந்து விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்தை அளிப்புக்கிற சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதிலிருந்து வரிசையா இப்போ இவை அனைத்துமே அம்பேத்கர் வழி எதை கனவு கண்டாரோ அந்த சமத்துவத்தை நோக்கிய போவதில் தான் அந்த இடஒதுக்கீடு கொள்கையெல்லாம் அப்படி தான் வந்து சொன்னேன். அதை எப்படி வெளுத்துக்கிட்டால் என்றால் அதற்கான சென்ற வாதத்தில் நான் சொன்னேன். அதை தனியார் துறையை ஊக்குவிப்பதன் மூலமாக இடஒதுக்கீடு என்பதற்கான அந்த நியாயத்தை அடிபட செய்வது, அதற்கான வாய்ப்புகளை சுருக்கி கொண்டே போவது என்பதெல்லாம் இருக்கிறது. ஆகவே தான் அரசமைப்பு சாசனத்துடைய உன்னதமான அந்த லட்சியங்கள் அதற்கு எதிராகத்தான் பிஜேபி அரசு காய் நகர்த்துகிறது. இந்த அரசமைப்பு சார் மிக முக்கியமாக ஜனநாயகத்தை, குடியரசு முறையை உயர்த்தி பிடிக்கிறது. இவர்கள் மிக நுட்பமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டே ஒரு விதமான அதிபர் ஆட்சி முறை, ஒரு விதமான சர்வாதிகாரத்தனமான ஆட்சி முறை அதை நோக்கி படிப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய விமர்சனம். திரு நாராயணன், அடிமை இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் என்னென்ன செய்தார்களோ அதைவிட அதிகமாக இந்துத்துவ அமைப்பினர் மக்களுக்கு கொடுமை செய்கிறார்கள்னு திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இது அவருடைய கருத்தா மட்டும் இல்ல, இடதுசாரிகள் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்களும் இதே கருத்தை, இதே முன்ன கடுமையான விமர்சனத்தை உங்க மேல முன்வைக்கிறாங்க. இப்ப அரசமைப்புக்கு சட்டத்துக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகத்தான் பாரதிய ஜனதா இந்துத்துவ சக்திகள் செயல்படுதுன்ற ஒரு பார்வையை அவர் வைக்கிறார். இல்லை, இது டோட்டலா இக்னோர் பண்றது தான் பெட்டர். ஏன்னா கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து இல்லாத ஒன்றை இருப்பது போல இந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் கட்சியினரும் மம்தா போன்றவர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இதில் மம்தாவை பொறுத்தவரையிலும் அங்கே பயங்கரவாதம் தலைவிரித்தாடுகிறது மேற்கு வங்காளத்தில். அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிராகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் இந்த மத்திய அரசு அங்கே நடவடிக்கை எடுக்கிறது. கள்ளப்பணம் உட்பட, கள்ள நோட்டுகள் உட்பட, கால்நடைகள் கடத்தல் உட்பட வங்காளதேசத்துக்கு, அதுமாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பங்களாதேஷ், அங்கேருந்து வர அந்த இன்ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் கடுமையான நடவடிக்கை எடுப்பதனால மம்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் அவங்க தங்களுடைய ஆட்சியை, அதிகாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள், இழந்து விட்டார்கள். அதனால் ராகுல் சொல்கிறத ஐ டோட்டலி இக்னோர். கம்யூனிஸ்ட் பொறுத்தவரைலாம் ஐடியாலஜிக்கலி அவங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள் தான். ராகுல் சொல்றதை இக்னோர்னாலும் அந்த கருத்தை மட்டுமே நம்ம பார்த்து பேசும்போது தலித் சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுமைகள் இந்த ஆட்சியில தான் அதிகமா நடக்குது. அது அவர் குறிப்பிடுறாரு. இந்துத்துவ அமைப்புகள் அப்படி இல்ல, அப்படி பார்த்தா இல்ல, அப்படி பார்த்தா பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? தலித்துகளை தாக்குறதா என்ன தாக்குங்கன்றாரு. பசு பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கொண்டு தாக்குதல் நடத்துவதை எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. கடுமையான விமர்சனமும் செய்யறாரு, அந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்ப பிரதமர் இது மாதிரியான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யும் போது நாடு பூரா இது போன்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குதுன்னு தானே நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க எப்படி அதை இக்னோர் பண்ண? சில விமர்சனங்கள் வரும் பொழுது இப்போ இந்த பசு காவலர்கள் என்று சொல்லப்படுகிற கோரக்ஷாஸ், இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. இன்று இது பெரிதாக காண்பிக்கப்படுகிறது. இதனால் வரையிலும் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சில விஷயங்கள் நடைபெறும் பொழுது தெளிவாக ஊடகங்களும் எதிர்கட்சியினரும் இதை ஊதி பெரிதாக்குகிறார்கள். இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே தலித்து மக்களுக்கு எதிராக எதுவுமே நடக்கலை நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதையெல்லாம் பேசுகிற அந்த கட்சியினர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான தலித்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் பேசுவது இல்லை. ஏன் அப்படிங்கறது தான் கேள்வி. அந்த குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி மேலயும் இருக்கு. ஆணவ கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன கடுமையான விமர்சனத்தை பாரதிய ஜனதா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்ல, நாங்க செஞ்சிருக்கிறோம், நாங்க செய்யலன்னு சொல்ல முடியுமா? நீங்க தான் நாங்க இங்க என் காலே ஊன்றலன்றீங்க, அப்புறமா ஏன் நீங்க கேட்கலன்றீங்க. அப்ப ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இதான் விஷயமே. இன்னைக்கு இங்க தமிழகத்துல நடந்தா அதை அதிமுக மேலையும் திமுக மேலையும் மாத்துறது, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டது. இந்த இந்தியாவில் பொறுத்தவரையிலும் நேற்று கூட தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எங்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மாநில அரசுகள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அவங்க தயவு செஞ்சு தலித்து நலன் குறித்தெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா
இது நாள் வரைக்கும் ஒரு தலித் முதல்வரை கொண்டு வந்திருக்காங்களா? இது நாள் வரைக்கும் தலித் தலைவர்களை பொதுச் செயலாளர் கொண்டு வந்திருக்காங்களான்னா கிடையாது. அவங்க பொலிட் பியூரோவிலேயே கிடையாது. திருப்பி திருப்பி அவங்க மக்களை திசை திருப்பும் வேலையில் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்க. திரு குமரேசன், திசை திருப்பும் வேலைகள் தான் ஈடுபடுறீங்க. முதல் முறையா அந்த பார்வையை அவர் முன்வைக்கிறது எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு தலித் குடியரசுத் தலைவரை முன்னிறுத்துவது என்பது ஒரு தலித் சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவமா தான் நம்ம பார்க்க முடியும். நாட்டின் முதல் குடிமகன் அந்தஸ்தை ஒரு தலித்துக்கு நாங்க கொடுக்கிறோம். எங்க மேல இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி வைக்க முடியும்? அப்படி சொல்லவே இல்லை. நான் உங்களை சொல்லல, பொதுவா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கருத்தை சொல்றேன். அவர் ஏன்னா இப்போ நம்ம விவாதிக்கிறது கொஞ்சம் விலகி போகிறனால அதை பற்றி நான் கருத்து கேட்டுட்டு கருத்து சொல்லிடுறேன். ராம்நாத் கோவிந்த் அவர்களை நிச்சயமாக நான் ஒரு தலித் மக்களுடைய தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், தலித் குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கலாம். அதனாலேயே ஆர்எஸ்எஸ்ல அந்த தலித்துகளுக்கான பிரிவினுடைய தலைவராக ஆக்கப்பட்டிருந்தார். அதெல்லாம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு ஸ்டான்ச் ஆர்எஸ்எஸ் மேன். ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை பூரா முழுசா உள்வாங்கி கொண்டவர். அதனால தான் அவருக்கு இந்த வாய்ப்புகள் தரப்பட்டது. ஆர்எஸ்எஸ் கட்டளைப்படி தான் அவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டு அதெல்லாம் வேற விஷயம். இப்போ நான் வேற சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ நண்பர் கேட்டார், ஒன்று இந்த மாதிரியான கருத்துக்களை இக்னோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவ்வளவு நீண்ட விளக்கம்லாம் கொடுத்தார். சொல்லிடுறேங்க, குறுக்க வந்துட்டே இருக்கிறீங்களே. இக்னோர் பண்ண முடியல, இவரால் இக்னோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. இக்னோர் பண்ண வேண்டாம், நீங்க பதில் சொல்லுங்க. அதான் உங்க பதில சொல்றதுக்காக தானே இங்க வரவழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் அது எதுவாக இருக்கட்டுங்க, நான் இப்ப நேரம் இல்லாதனால சுருக்க, எல்லா நடவடிக்கைகளும் இவருடைய இறுதி இலக்காகிய அந்த தியோக்ரட்டிக் சொசைட்டி, ஒரு மதவாதம் சார்ந்த ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மதம், அவருடைய ஒற்றை பண்பாடு என்கின்ற அதை நோக்கி நகர்த்துவதற்கான ஏற்பாடுகள் பல களங்கள் அதில் உடனே செய்யக்கூடியது, படிப்படியாக செய்யக்கூடியதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு கருத்து சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இவர் சொன்னார்ல இந்த மாதிரியான பசு காவலர்களுடைய போராட்டம்லாம் இப்ப நடக்கல, தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்குன்னு ஒப்புக்கொள்கிறேன். இப்ப வரல, எங்கெல்லாம் இவர்கள் அமைப்புகளை ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் ஏதோ தங்களுக்கு லைசன்ஸ் கிடைத்து விட்டதை போல, தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், தாங்கள் சொல்வதை எல்லாம் மற்றவர்கள் கேட்டாக வேண்டும் என்ற ஒரு அதிகார மமதையோடு இது நடந்து கொண்டிருக்கிறதே ஏன்? சட்டம் இருக்கிறது, நாடு முழுவதும் இருக்கிறது. கேரளாவிற்கு பசு கன்றுகள் கடத்தப்படுகின்றன. கம்யூனிஸ்டுக்கு ஒருவேளை கேரளா பாசம் இருக்கிறதுனால செய்திக்கு நேரம் தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலையை எதிர்த்து ஒரு குரல் வரல சொன்னாரு. ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விவாதம். பொதுத்துறை கம்யூனிஸ்டுகள் இதை பேசக்கூடாது. ஒற்றை வரி, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிபிஎம் பிரதிநிதிகள் சாதி ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் இன்னொரு தளத்தில் இதை விவாதிக்கலாம். இந்த நாட்டோட பெருமையே பன்முகத்தன்மை தான் தொடர்ந்து காப்பாற்றப்படும். நம்மளா நிகழ்ச்சியில் கருத்து சொன்ன உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.